இப்போது அம்மாவுக்கு பார்க்கும்போது அந்த தொப்புள் கொடி வந்து ஒரு குழந்தைக்கு மட்டும் இருக்காது. அவங்க எவ்வளோ குழந்தைங்க அவங்க வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்களோ எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த தொப்புள் கொடி உண்டு. அந்த காலத்துலலாம் வந்து தாயத்து கட்டுவாங்க, அருணா கொடி கட்டுவாங்க. அந்த அருணா கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி தாயத்தில் வந்து ஒரு இது இருக்கும். அது என்ன வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதில் உள்ளே இருந்ததே தொப்புள் கொடி தான். அப்போது அந்த தொப்புள் கொடியில் வந்து என்ன ஒரு விசேஷம்னா பல விதமான எல்லா இந்த உலகத்துக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அது இருந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கும். பிறக்கும்போது கிளிப் போட்டிருப்பாங்க. அந்த கிளிப்பு வந்து காலப்போக்க பார்த்து தானே விழுந்துடும். அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும். எப்படி பத்திரப்படுத்துது அப்படின்றது சிம்பிளான ப்ராசஸ் தான். வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய நோய் வந்தாலும் சரி, எதிர்ப்புக்கான இதை எடுத்து செய்யலாம். இது நான் சொல்லலை, சாஸ்திரத்தில் இருக்குது. பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வந்து அவங்களோட புஸ்தகத்தில் இது எழுதி வச்சிருக்காங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க சொல்லுவாங்க, பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, இந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தையின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுதான் ஸ்டெம் செல் டெக்னாலஜி அப்படின்னு லேட்டஸ்டா நிறைய சயின்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதற்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் தான் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். சார், வயசான பாட்டிலாம் கிராமங்கள்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த தொப்புள் கொடி அப்படிங்கறதுல வந்து ஒரு குட்டி பிட்டு எடுத்து வைக்கணும். இது அந்த குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கவசமாக இருக்கும். எப்படி அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது ரொம்ப பாதுகாப்பா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது உண்மைதானா? உண்மைனாக்கா அதை நாங்க என்ன பண்ணணும், அது குறித்த விளக்கமும் சொல்லுங்க சார். இப்போ அம்மாவுக்கு பார்க்கும்போது அந்த தொப்புள் கொடி வந்து ஒரு குழந்தைக்கு மட்டும் இருக்காது. அவங்க எவ்வளோ குழந்தைங்க அவங்க வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்களோ எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த தொப்புள் கொடி உண்டு. அதனால தான் கௌரவர்கள் 100 பேருமே வந்து காந்தாரிக்கு பிறந்தவங்க தான். ஆனால் அது எப்படின்னா அந்த காலத்தில் இன்குபேஷன் டைமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கே IVF வந்தாச்சு, மந்திர ரூபத்தில் வந்தாச்சு. துரியோதனுக்கு 100 தம்பிமார்கள். அந்த 100 தம்பிமார்களும் எப்படின்னா அந்த காந்தாரிக்கு கிடைச்ச ஒரு வரத்தினால தான் வந்து பிறந்தாங்களே தவிர அவங்க வந்து திருதராஷ்டிரன் கூட ஒரு இயற்கையான நடக்கலை. அப்போ மகாபாரத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரத்துக்கு முன்னாடியே வந்து மந்திரங்களாலையும் தந்திரத்தினாலையும் வரத்தினாலையும் பல விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காந்தாரியே அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து பலவிதமான தோஷங்களும் பாதிப்புகளும் வருது. அப்போ அது எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு கவச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அந்த காலத்துலலாம் வந்து தாயத்து கட்டுவாங்க, அருணா கொடி கட்டுவாங்க. அந்த அருணா கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி தாயத்தில் வந்து ஒரு இது இருக்கும். அது என்ன வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதில் உள்ளே இருந்ததே தொப்புள் கொடி தான். அப்போது அந்த தொப்புள் கொடியில் வந்து என்ன ஒரு விசேஷம்னா பல விதமான எல்லா இந்த உலகத்துக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அது இருந்திருக்கு. அப்போ அதை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னும் போது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கும். பிறக்கும்போது கிளிப் போட்டிருப்பாங்க. அந்த கிளிப்பு வந்து காலப்போக்க பார்த்து தானே விழுந்துடும். அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும். எப்படி பத்திரப்படுத்துது அப்படின்றது சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்களாம் வந்து ஈஜிப்டில் மம்மியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த மம்மி இவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கிற காரணம் என்னன்னா அந்த மம்மியை வந்து தேனில் தான் போட்டு வச்சுருக்காங்க. இன்னைக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மம்மியை ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக தேன். அந்த தேன் இன்னைக்கு வரைக்கும் கெடலை. அந்த மம்மியோட இது பார்க்கும்போது 4000 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த தேனை வச்சு தான் அதோட ஏஜை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தேனில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சத்துக்கள் நிறையா இருக்கு. ஆனால் தேன் பாட்டிலில் மட்டும் எக்ஸ்பைரி டேட் போட்டுறாங்களே சார். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஹார்வெஸ்டிங் தேன். நான் சொல்றது சுத்தமான மலைத்தேனை கேட்குறேன். கவனிச்சு வாங்கணும் இல்லைங்களா? கவனிச்சு தான் வாங்கணும். இப்போ மலைத்தேன் அப்போ வந்து பொதுவாக எல்லா ஜனங்களும் ஊட்டி கொடைக்கானலில் போகும்போது எங்கேயாச்சும் மலை உச்சியில் இருக்கிற தேன் கூட பார்க்கும்போது வாங்கிட்டு பத்திரம். தேன் வந்து எவ்வளவுமே கிடவே கிடாது. அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் 10-15 வருஷம் 20 வருஷம் தேன் அப்படியே தான் இருக்கும்.
அதனால தான் வந்து தேனீக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகத்துவமான வாழ்க்கை. இந்த இயற்கையோடு இருந்தது தேனீக்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படிப்பட்ட தேனை எடுத்துட்டு வந்து இந்த தொப்புள் கொடி இருக்குல்ல அதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு மாதம் 48 நாள் அப்படியே அதை வைக்கணும். முடிச்சிட்ட பிறகு அதுதான் ப்ராசஸ்டு ஆகிடும், கெடவே கிடாது. அதுக்கப்புறம் அது எடுத்து ஒரு தாயத்தை வாங்கி அது உள்ளே போட்டு அதை கட்டி குழந்தையோட இடுப்பில் கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தாயத்தை அந்த குழந்தைய காப்பாற்றும். இப்போ ரக்ஷையாக இருக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது அதை எடுத்து சின்னதாக கல்லுலையோ இல்லை கையிலையோ உரசுனீங்கன்னா, ஒரு தேன் போட்டு உரசினோம்னா ஒரு பொடி மாதிரி வரும். அதை எடுத்து நாக்கில் தடவிட்டு விட்டோம்னா குழந்தைக்கு உண்டான என்ன சொல்கிறது கஷ்டங்களோ உடல் உபாதைகளோ எது இருந்தாலும் சரியாயிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது ரொம்ப விசேஷமானது. இனிமேல் வரும் காலகட்டத்தில் வர தாய்மார்கள்லாம் வந்து இதை வந்து பத்திரப்படுத்தி வைங்க. ரொம்ப விசேஷம். வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய நோய் வந்தாலும் சரி எதிர்ப்புக்கான இதை எடுத்து செய்யலாம். இது நான் சொல்லலை, சாஸ்திரத்தில் இருக்குது. பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வந்து அவங்களோட புஸ்தகத்தில் இது எழுதி வச்சுருக்காங்க. இன்னைக்கு காலகட்டங்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு உதாசீனப்படுத்த வேணாம். ஏன்னா ஒரு தொப்புள் கொடின்றது என்னன்னு சொல்கிறதுன்னா, ஒரு கோயிலில் எப்படி துவஜஸ்தம்பம் கருவறைக்கும் வெளியில் பிரபஞ்சத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதே அந்த துவஜஸ்தம்பம் தான், கொடிமரம். அப்போது அந்த கொடியே அந்த மரத்துக்கு இருக்கும்போது நமக்கு இருக்கிற கொடியே அந்த கொடி தான். அதனால எந்த ஒரு தாய்மார்களும் அவங்க வந்து இப்போ ப்ரெக்னன்சி டைம் பீரியடில் ஃபோன் பார்க்காம எந்த பிரச்சனைகளும் கேட்காம ஒரு நல்ல புக்ஸு படிக்கிறது, ஒரு நல்ல மியூசிக் கேட்கறது, அந்த மாதிரி ஒரு நாட்களை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் குழந்தை அந்த எண்ணத்தில் தான் வரும். அதுக்கு உதாரணம் அபிமன்யு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சி அடைகிறதுனால இதை நான் வந்து ஒரு நம்மளோட சேனல் ரீதியாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அபிமன்யு வந்து எப்படி பிறந்தான் அப்படின்றது தான் வருங்காலத்தில் நம்ம குழந்தைகள்லாம். இன்னும் சொல்ல போனால் எப்படி கௌரவர்கள் பிறந்தாங்களோ அதுதான் IVF, ஃபர்டிலிட்டி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து தொப்புள் கொடின்றது ஒரு விசேஷமாக ஒரு பவித்திரமானது. அதை வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய தாய்மார்களுடைய அப்பாமார்களுடைய கடமை. ஆனால் அதுக்கு தான் அந்த காலத்தில் பாட்டிகள்லாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தை பிறந்தவொடனே இதெல்லாம் எடுத்து செய்யணும், சாங்கியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்த காரணமே அதான். சொல்லுவாங்க, குழந்தை பிறந்துச்சா இப்போ தொப்புள் கொடி எடுத்து வச்சியா அப்படின்னு கேட்குற காரணமே அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சயின்ஸ் ரீதி என்னன்னு தெரியாது. இதை வச்சா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், புஷ்டி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தொப்புள் கொடியை வந்து அரைச்சி கொடுத்தோன்னா உடம்பு ஏறிடும். இது வந்து இன்னும் கிராமத்து சைட்லலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு இன்னும் தெரிய வரல. ஆனால் ட்ரையல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். எவ்வளவு வயசு வரைக்கும் அந்த தொப்புள் கொடி வந்து தாயத்தா போடணும் சார்? கடைசி காலம் வரைக்கும் போட்டுக்கலாம். எப்பவுமே அம்மா தானே இல்லையா? அம்மாக்கு செல்லம் தான் பசங்க. இது இன்னும் வந்து இன்னொரு ஸ்டெப் நான் சொல்றேனே. இப்போ ஒரு குழந்தை பிடிவாதமா இருக்கிறான், அவனுக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த தாயத்தை அப்பாவோ அம்மாவோ கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பையன் அவங்களுக்கு கண்ட்ரோல். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தொப்புள் கொள்ள பல விஷயங்கள் இருக்கு, பல சாதனைகள்லாம் செய்யலாம். அதனால தான் வந்து ஒரு விதமான இந்த மாந்திரிகம் இதெல்லாம் பார்க்கும்போது தலைச்சம்பிள்ளை வேணும்னு கேட்குற காரணமே இதோட கனெக்டிவிட்டியோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சரிங்களா? அது போனோம்னா இன்னும் டெப்த்தாக போகும். வேணாம் சார். அதுவும் இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் டெக்னாலஜி அதுவும் இதை பேஸ் பண்ணி தான் இல்லைங்களா? ஸ்டெம் செல்ஸ் தான் தொப்புள் கொடி. எஸ் சார். ஸோ சயின்டிஃபிக்காகவே வந்து ப்ரூவ் பண்ண ஒரு ஃபேக்ட். அன்றைக்கே நம்ம அவங்க பாட்டிலாம் சொன்னப்போ நம்ம வந்து கேட்காம விட்டுட்டோம். அட்லீஸ்ட் இனிமேலாவது கேட்கணும். எப்படி வந்து ரைட் பிரதர்ஸ் விமானங்கள் கண்டுபிடிக்கிறது மாதிரி புஷ்பக விமானம் நம்ம எபிக்லேயே வந்திருக்கோம், அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விசேஷமா நான் சொல்ற முக்கியமானது, அந்தந்த குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி தான் வைக்கணும், அவங்க அம்மாவோட. இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன தொப்புள் கொடியோ அது அவனுக்கு அதுதான் செட் ஆகும். ரெண்டாவது குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி தான் வரும். ஓகே. நீங்க வந்து இவனுக்கு மாத்திலாம் கிடையாது. கனெக்டிவிட்டி, அந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டி வந்து இந்த பர்சனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் போகாது. ஏன்னா அவனுடைய காலங்கள் 10 மாதங்கள்ல வந்து எப்படி உருவாக்கப்பட்டதோ அந்த தொப்புள் கொடி தான் வந்து அவனுக்கு உண்டான அலைன்மெண்ட். அந்த தொப்புள் கொடி அவனுக்கு மட்டும்தான் சாத்தியம், வேற யாரும் சாத்தியம் கிடையாது. எக்ஸலன்ட் சார். ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்றீங்களே, இந்த அணு இவனை தான் உருவாக்க முடியும்.
இவனை வச்சு இன்னொருத்தனை கொண்டு வர முடியாது. கரெக்ட். இப்போ ஒரு ஸ்டெம் செல்ஸில் இன்னைக்கு அட்வான்ஸாக பண்ண பார்த்தோம்னா டெக்னாலஜியே வந்து ஸ்டெம் செல்ஸ் பேஸ் பண்ணியே ஹியூமன் ஆர்கன்ஸை ரெடி பண்ணுற மாதிரி டெக்னிக் வந்துன்னு இருக்கு. இப்போ அந்த காலத்து குளோனிங்னு வந்துருச்சு. இப்போ குளோனிங் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அப்போ அந்த ஸ்டெம் செல்ஸில் இருக்கிற அணுக்கள் தான் அவனுக்கு. இப்போ உங்களோட ஸ்டெம் செல் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு. வேற ஸ்டெம் செல் உங்களுக்கு செட் ஆகாது, ரிஜெக்ட் ஆகிடும், உடம்பே ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ சில நேரங்களில் பிளட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த பிளட் ஒத்துக்கிறது இல்லை. சேம் வந்து அவங்க சொல்கிற காம்பினேஷன் O பாசிட்டிவ் A பாசிட்டிவ் தான் கரெக்டு தான். ஏன் ஒத்துக்கிறது இல்லைன்னா ஏதோ ஒரு பிளேட்லெட்ஸில் அந்த இது வந்து அவனுக்கு ஒத்துக்காது. அதுதான் என்ன கேட்குறாங்க, ரிலேஷனா, அப்பாவா அம்மாவா, அப்போ தான் அது செட் ஆகும். இப்போ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களா, அம்மாக்கிட்டேருந்து வாங்குங்க, அப்பாக்கிட்டேருந்து வாங்க. தேர்ட் பார்ட்டி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து இது தொப்புள் கொடிக்கே இவ்வளோ விசேஷம் இருக்குன்னா அதை பயன்படுத்தணும்னா நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சாதனைகள் செய்யலான்னு சித்தர்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. நிச்சயமா விஞ்ஞானத்தை கடந்த மெய்ஞானம் இல்லைங்களா சார்? அழகான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனால் அது எவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சார் சொல்ல சொல்ல கேட்க அப்பாடா இவ்வளவு இருக்கா நம்மளை சுத்தி அப்படின்னு நம்மையே சிந்திக்க தோணுது இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் எனக்கு நான் எப்பவும் சொல்றதா, எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மறக்காம நம்ம ஆன்மீகோலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி.